Good morning, praise Lord. Welcome to this video. கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நியாயப்பிரமாணம் அவரில் நிறைவேறிவிட்டது அப்படின்ட்டு எங்கள் பாஸ்டர் ஜோயல் சொல்லுவார். பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா பெரியவங்கள மதிக்கணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு நம்ம சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது சில ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸு பார்த்திங்கன்னா பிரச்சனைன்னா நேரடியாக வசனத்தை சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய சொந்த கருத்தை சொல்லிடுவாங்க. ஒருத்தர் என்கிட்ட எங்கள் வீட்டில் சொன்னார், கண்டிப்பாக அவிசுவாசிகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட சுபாவ அன்பு இருக்க முடியும், அதனால் மேரேஜ் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப இடரலாக இருந்தது எனக்கு. இப்படி ஒரு சபை தேவையா, இப்படி ஒரு பாஸ்டர் தேவையா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் வசனத்தை மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். இதுமாரி ரூல் தானே. அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, அது ரூல். அதுமாரி இதோ உங்கள் லாயர், சட்டம்னா அதுக்கு சந்து பொந்துகள் இருக்க தான் செய்யும். சந்து பொந்துகள் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய வழக்கறிஞர் இருக்கிறாரு, இதோ உங்கள் வழக்கறிஞர் அப்படின்ட்டு குஷ்வந்த் சிங் ஜோக் இருக்குது. அதுமாரி அது உலக மக்கள் கோர்ட்டு அப்படி இப்படி இருக்கவங்களுக்கு அது பொருந்தும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பொருந்தாது. ஏன்னா வசனத்துக்கு சந்து பொந்துகள்லாம் கிடையாது, அதுக்கு வழக்கறிஞரும் கிடையாது. இதை தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.